ஹலோ மை டியர் buddies, வெல்கம் டு விஜய் சித்து விளாக்ஸ். சாரிங்க, விஜய் சித்து விளாக்ஸ் இல்லை, நம்ம சீனு ஃபேன்ஸ் தான். ஸோ ஏன் அது சொன்னோன்னா, அதுக்கு ரிலேட்டபிளான ஒரு வீடியோ தான் இப்போ ரியாக்ஷன் பண்ண போகிறேன். நம்ம விஜய் சித்து இருக்கார்ல, அவருடைய டைரக்ஷன் அவதாரத்தை பார்க்க போகிறோம் நம்ம கூடிய சீக்கிரத்தில். அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரு அல்டிமேட் ஃபன்னியான ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ செம்மையாக இருந்தது. ஒரு சிலரோட வளர்ச்சி தான் நமக்கு வந்து நம்ம பர்சனலாக இருக்கும். நம்மளே ஜெயிச்ச மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் விஜய் சித்து இருக்காரு. ஏன்னா நம்ம 1008 கவலை, 1008 ப்ரெஷர், டென்ஷன், டிப்ரெஷனில் இருப்போம். ஆனால் அவருடைய அந்த பிளாக் வந்து நம்ம யூடியூப்ல பார்த்தோம்னா அவ்வளோ நம்மளை சந்தோஷப்படுத்துவார். அது வந்து எல்லாருனாலையும் முடியாதுங்க, ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து நம்மளை பிக் ஸ்க்ரீன்லையும் இப்போ கொண்டாட வைக்க போகிறாரு அப்படின்னும் போது அது செம்ம ஃபீலு. அவரோட இந்த வளர்ச்சி வந்து ரொம்ப பர்சனலாக நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஹோப்ஃபுல்லி படம் செம்மையாக வரணும். அவரோட முதல் ப்ராஜெக்ட் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் ஆண்டவனை கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து இதுவே ஒரு விளாக் மாதிரி தான் எனக்கு இருக்கு. நான் ஐஸ்வரி சார்லாம் வந்து அந்த விஜய் சித்து அந்த சிம்பிள் காட்டும்போது செமையா இருந்தது, வேற லெவல். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. படம் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இன்னொன்று மெயின் இதில் ஸ்டார் காஸ்ட் அதெல்லாம் எதுவுமே ரிவீல் பண்ணல. ஸோ டைரக்ஷன் விஜய் சித்து, ப்ரொடியூசர் ஐஸ்வரி சார், வேல்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து ஸ்டார் காஸ்ட்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.